கடக ராசி அன்பர்கள் பொதுவாகவே எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்போடையும் ஒரு வெள்ளந்தியான ஒரு மனமும் கொண்டவர்கள். எந்த ஒரு உள் மனசில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கள்ளங்கபடமும் இல்லாமல் இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. எப்படி இவர்களுடைய ராசி அதிபதி சந்திரன் எப்படி ஒரு முழு நிலவாக எல்லாருக்கும் ஒரு பிரகாசமான ஒரு ஒளியை தருதோ அதே மாதிரி தான் இந்த கடகராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மெழுகா தேய்வாங்க. தன்னுடைய குடும்பத்திற்காக என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையுமே இவங்களுக்கு ஜென்ரலாகவே அந்த கேரக்டர் எப்போதுமே இருக்கும். யாருக்கு என்ன தேவை இருக்குது, யாருக்கு எது செஞ்சால் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, மற்றவங்களுடைய சந்தோஷம்தான் இவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம். அந்த அளவிற்கு ரொம்ப ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நபர்கள்னு சொன்னால் இந்த கடகராசி என்பர்கள் தான். ஆனால் இவர்களுடைய மனதாகப்பட்டது மிக குழப்பமான ஒரு சூழ்நிலையை ஒரு சின்னதாக ஒரு சென்சிட்டிவாக ஏதாவது ஒரு வார்த்தை யாராவது சொல்லிட்டாங்க. ஏன்னா இவர்கள் இருக்கிறதே அந்த ஃபேமிலிக்காக தான், அந்த ஒரு தொழிலுக்காக தான், அந்த வேலைக்காக தான். அந்த இடத்துல யாராவது இவங்களை ஏதாவது சொல்லிட்டாங்க, தப்பித்தவறு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அந்த வார்த்தைகளை போட்டு மனதுக்குள்ள ஒரு குப்பையாக கிளறிக்கிட்டே இருப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள். அந்த அளவிற்கு இவர்களுடைய உள்ளமாகப்பட்டது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை திடீர்னு சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இவர்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய 110 நாட்கள் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்களின் சேர்க்கையாகப்பட்டது இவர்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுது. இவர்களுடைய அந்த சுகஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன், சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய 9ஆம் இடமான அந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார். அந்த பாக்யஸ்தானத்திற்குரிய அந்த குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த பாக்யஸ்தானத்தில் சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து இந்த குருவோடைய பரிவர்த்தனை ஆகும்போது இந்த கடகராசி என்பர்களுக்கு நீங்க நினைத்தது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு தான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா, நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பேரின்பமான ஒரு நேரம் வராதா, ஒரு ரொம்ப பெரும் மகிழ்ச்சியான நேரம்லாம் இல்லை, ஒரு நிம்மதியான ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு டைம் வராதா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதற்குண்டான ஒரு நேரம் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருடங்களாக இந்த கடகராசி என்பர்களுக்கு அப்படியே வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு கோலம் தான் சொல்லணும். எந்த அளவுக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையோடு இருந்தீங்களோ அந்த அளவுக்கு அந்த மரியாதையும் போச்சு, மதிப்பும் போச்சு, சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் போச்சு. ஒரு பெரிய ராஜ நட போட்டு ஒரு நல்ல ஒரு நம்ம தான் எல்லாருக்கும் செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்ற ஒரு கர்வத்தோடு இருந்த கடகராசி என்பர்கள் இப்போ இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு. அந்த மீண்டும் உங்களுடைய பழைய நிலை வருவதற்குண்டான ஒரு காலம் தான் இந்த 110 நாட்கள். யாரெல்லாம் அரசியல் துறையில் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் மீடியா துறையில் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கிறீங்களோ இவர்களுக்கு எல்லோருக்குமே நீங்கள் இழந்த பதவிகளை, நீங்கள் இழந்த இழப்புகளை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் உங்களை அப்படி பின்னாடி விலக்கி உங்களை கீழே தள்ளிவிட்டு அவர்கள் மேல் நோக்கி நகர்ந்த காலங்களை எல்லாத்தையுமே நீங்க மாற்றக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறையில் இருக்கிறாங்க, நீங்கள் எவ்வளவோ முயற்சி போட்டு உழைச்சி எவ்வளவோ செஞ்சிட்ருக்கிறீங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னு. அந்த திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கடந்த ஆண்டுகளில் எவ்வளவோ நீங்கள் போய் கெஞ்சி கேட்டால் கூட அது கிடைக்காது. ஆனால் இப்போ உங்களை தேடி உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்து அந்த ஃபோன் கால் மூலமாக உங்களுக்கு அதில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்களுக்கு. உங்களுடைய கவலைகள் எல்லாமே மறந்து போகக்கூடிய ஒரு நேரம், அந்த கவலைகள் எல்லாமே தூசியாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ரொம்ப பழுவாக இருந்தது அந்த கவலைகள், மனவேதனைகள்னால ஒரு நாள் சாப்பாடு கூட உங்களுக்கு முழுவதுமாக இறங்காது. ஒரு நேரம் நல்ல நேரம் நம்ம தூங்கலாம் அப்படின்னா கூட அந்த தூக்கம் கூட வர, கண்ணு மூடினா அந்த பிரச்சனைகள் தான் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கும். அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு எதிர்மறையான எண்ணங்களோடு தன்னுடைய கணவர் என்ன செய்ய போகிறாரோ, தன்னுடைய மனைவி என்ன செய்ய போகிறாங்களோ இப்படின்னு இதை பற்றி நினச்சே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பாதி வாழ்க்கை முடிந்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் தான் இந்த பிரச்சனையை அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் வாழ்க்கையில் என்னமோ நமக்கு பாதி வாழ்க்கையை நம்ம வெறுமனையே கழிச்சிட்டோம் அப்படின்ற அளவிற்கு இந்த கடகராசி என்பர்கள் மிகப்பெரிய வேதனையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 110 நாட்கள் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு. நிறைய இளைய பருவத்தில் இருக்கும்
இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள், அதாவது வாலிப பருவம், ஒரு காதல் செய்யணுன்ற ஒரு இதில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான தேவையில்லாத முடிவுகள் எடுத்து அதனால நிறைய ஒரு பிரச்சனைகளை அனுபவித்து பெற்றோர்கள் மத்தியில் ஒரு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கடகராசி என்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையை துளைத்த ஒரு 2 வருடத்தில் மீண்டும் அந்த வாழ்க்கையை புதுப்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய சுகஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் குருவோடைய பரிவர்த்தனை ஆகும்போது இழந்த வாழ்க்கையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம், அங்கே லாபஸ்தானாதிபதியும் செயல்படுறதுனால அந்த வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய கடகராசி என்பர்கள் திருமணமாகி அந்த திருமணத்தில் கூட நல்ல ஒரு லைஃபை என்ஜாய் பண்ண முடியாமல் அந்த திருமணத்தை பாதியிலேயே விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம்லாம் இருந்திருக்கு. வாழ்க்கையில் ஒரு 6 மாதம் வாழ்ந்து அந்த வாழ்க்கையே மூழியாக போனக்கூடிய ஒரு தருணம்லாம் இருந்திருக்கு. எந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் இவ்வளோ மோசமாக இருந்ததுன்னா இந்த கடகராசி என்பர்கள் அனுபவிக்க கூடாத எல்லா விஷயங்களையும் அனுபவிச்சிருக்கிறீங்க. ஒருத்தர்கிட்ட போய் ஏமாந்து போய் நிற்கிறது, உங்களுடைய பணம் காசுகளை ஏமாற்றமாக விடுவது, இந்த மாதிரிலாம் பணம் பொருள் நகை உங்களுடைய தன்மானம் எல்லாத்தையுமே இழந்து நிற்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த வரக்கூடிய 110 நாட்கள் நீங்கள் இழந்ததை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த திருமண உறவுல நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அமைவதற்குண்டான ஒரு நேரம். சில பேருக்கு திருமண முயற்சிகள் எடுக்கிறதுக்கே பயம். கடகராசி என்பர்கள் எங்கே திருமண முயற்சி எடுத்தால் அங்கே நம்ம பாதிக்கப்பட்டுருவோமோ, எனக்கு நேரம் நல்லா இல்லையே, என்னுடைய தசாபுத்தி நல்லா இல்லையே, இந்த மாதிரிலாம் பாதி பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த திருமணத்திற்கு உண்டான முயற்சிகளே எடுக்காமல் தன்னுடைய காலங்களை வெறுமனையே தள்ளி வரக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். அது எல்லாமே மீண்டும், அதாவது சொல்கிறேன் இல்லையா, தூசி தட்டி உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு. வேலை இழந்தவர்களுக்கு, கடகராசி என்பர்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னா இந்த வேலை இழப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல நிலையாக வேலை பார்க்க மாட்டேங்கிறார் மேடம் என்னுடைய கணவர், அவர் கடகராசி என்பராக இருப்பார். என்னுடைய வீட்டுக்காரர் ஒரு இடத்துல நிலையாக வேலை பார்க்க மாட்டேங்கிறார். ஒரு மாதம் 1 வருஷத்துக்கு போகிறாரு, ஒரு 6 மாதத்துக்கு போகிறாரு, திரும்ப அந்த வேலையை விட்டுட்டு வந்துடுறாரு. ஏதாவது கேட்டால் அங்கே ஏதோ சூழ்நிலையை சொல்லி நம்மக்கிட்ட நிறைய ஒரு வாதங்கள் பண்ணுறாரு. இவருக்கெல்லாம் எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய 7ஆம் இடத்தை அந்த குரு பரிவர்த்தனையோடு சேர்ந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரு வேலை வாய்ப்புகள், வெளிநாடு செல்வதற்குண்டான ஒரு யோகங்கள், அடுத்து அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த வேலையின் மூலமாக அதிக வருமானங்கள், நிறைய ஆடம்பர விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம், இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு. இந்த கடகராசி என்பர்கள் முக்கியமாக நீங்கள் எந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அஷ்டம சனி இப்போ தான் முடிஞ்சு வெளியில் வர போகிறீங்க. அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த கடகராசி என்பர்கள் உங்களுடைய வெளிவட்டார தொடர்புகளோடு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தருணம். வீட்டுக்குள்ளே 3வது நபரை நீங்கள் அனுமதிக்கவே அனுமதிக்காதீங்க. அந்த 3வது நபர்கள் மூலமாக தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே காத்துட்ருக்குது இந்த 110 நாட்களில். அதனால் அந்த 3வது நபர் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோர்களே இருந்தாலும், கணவன் மனைவிக்குள்ளே யாரையும் நீங்கள் உள்ள அனுமதிக்கவே கூடாது. அனுமதிச்சிங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனைகள் வெளியில் எழும்பக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஒரு ரிலேட்டிவ்ஸோ யாரையுமே உள்ள அனுமதிச்சிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்த்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.